ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆகுதா? அப்படிங்கிற கேள்வி நெறைய பேர்கிட்ட வந்து இருக்குது. நம்ம மகாநதி வந்து டைம் சேஞ்சு ஆயிருக்கா அப்படின்னா, இல்ல அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து 6:30க்கு நம்மளோட மகாநதி வராங்க. அதுக்கப்புறமா வந்து மத்த சீரியல்லாம் வந்து எந்தெந்த டைம்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட அயனார் துணை வந்து சேஞ்ச் ஆகுறாங்களா அப்படின்னா, ஒரு இப்போ கொஞ்ச நாளைக்கு சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. 8:30க்கு வராங்க. இப்போ வந்து 8:45க்கு வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட சிந்து பைரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. 9:30க்கு வழக்கமாக ஃபஸ்ட்டு அங்கே தான் அவங்க லான்ச் ஆகியிருந்தாங்க. அந்த டைமுக்கே அவங்க வந்து போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நம்மளோட அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சின்ன மருமகள் அவங்களுமே வந்து டைம் சேஞ்சில் தான் வர்றாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சிறகடிக்க ஆசை அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? இப்போ டைம் சேஞ்ச் ஆகாமல் அதே ஸ்லாட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் அங்கே தான் இருக்காங்க. சரிங்களா? 8 மணிலே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மகாநதி அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மற்ற சீரியல்லாம் வந்து எந்த டைமில் லான்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வழக்கமாக போயிட்டுருக்கிற சீரியல் வந்து இப்போ இன்னி ஒரு ஒரு 1 வீக்குக்கு வந்து இன்னும் ஒரு 1 ஹவர் வந்து எல்லா சீரியலுமே வந்து 1 ஹவர் போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து எல்லா சீரியலும் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை, அதுக்கப்புறமா வந்து சின்ன மருமகள், அதுக்கப்புறமா வந்து சிந்து பைரவி இவங்கெல்லாம் வந்து 1 மணி நேரம் வராங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் அயனார் துணை கூட வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து கிளியராக கிடைக்கும் யார் யார் எங்கே நமக்கு வந்து வராங்க அப்படின்ற நம்ம எதிர்பார்த்தது என்ன, மகாநதி வந்து வருவாங்களா, டைம் சேஞ்சில் வருவாங்களா அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? மகாநதியை வந்து எத்தனை தடவை வந்து அவங்க வந்து டைம் சேஞ்ச் கொண்டு வருவாங்க, போதும் உங்களை அங்கேயே வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. அயனார் துணை வந்து கண்டிப்பாக வந்து டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, சூப்பராக வந்து பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால் வந்து அவங்க தான் நம்பர் 1 ப்ளேஸில் இருக்கிறதுனால அவங்க வந்து எந்த ஒரு சேதாரமும் அவங்களுக்கு ஆகாது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க எந்த டைமில் வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்பவே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அயனார் துணை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். டிஆர்பி விஜய் டிவியில் அதாவது சேனல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 இடத்துல அவங்க தான் இருக்காங்க. சிறகடிக்க ஆசையவே அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். செகண்ட் பிளேஸ் தான் சிறகடிக்க ஆசைக்கு. இப்போ அயனார் துணையில் நல்ல ட்ராக்கு தான் போயிட்டுருக்கு. அந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சூப்பரான ஸ்கோர் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்களே. இப்போ எல்லாருக்குமே வந்து பேர் கொண்டு வந்துட்டாங்க, ஜோடி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல பயங்கர ஹாப்பி. அப்பா கேரக்டர் அவ்வளோ அழகாக வந்து நம்மளோட நடேசன் வந்து பண்ணிகிட்ருக்காரு, அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதான் பார்ப்போம். 1 ஹவர் போயிட்டுருக்கு. எல்லா சீரியலுமே 1 ஹவர் கொண்டு போகிறாங்க. நம்மளோட அயனார் துணை எந்த பிளேஸை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். சூப்பரான விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. நம்மளோட சிந்து பைரவியை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு போனது ரொம்பவே வந்து நல்ல விஷயந்தான். சரிங்களா? சூப்பருங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து இத்துடன் விடைபெறுகிறேன்.